மூன்று நாள் தென் மாவட்ட சுற்றுப்பயணமாக தமிழகத்தின் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் நாளை நெல்லை வருகிறார். தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் நாளை மார்ச் 5ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் அரசு விழாக்களில் பங்கேற்று நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார். 100 கோடிக்கும் அதிகமான மதிப்புள்ள திட்டங்களுக்கும் 17,000 பயனாளிகளுக்கு இந்த உதவிகளை வழங்குவதற்காக உதயநிதி ஸ்டாலின் நாளை திருநெல்வேலி வரும் இந்த நிகழ்வு தென் மாவட்டங்களில் மிகுந்த பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது. நாளை காலை திருநெல்வேலி மாவட்ட எல்லையான கங்கை கொண்டானில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்படுகிறது. மாலை 4 மணிக்கு திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மைதானத்தில் நடைபெறும் பிரம்மாண்ட அரசு விழாவில் 17,000 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி முடிவுற்ற திட்டப்பணிகளையும் திறந்து வைக்கிறார். அவருடன் தமிழக சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவு, அமைச்சர் KN நேரு உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். பின்னர் பார்த்தீர்கள் என்றால் நாளை இரவு 7 மணிக்கு கட்சி நிர்வாகிகளுடன் கலந்துரையாடுகிறார். திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் அமைந்திருக்கும் ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் கட்சி நிர்வாகிகளுடன் கலந்துரையாடுகிறார் உதயநிதி ஸ்டாலின். இதில் பார்த்தீர்கள் என்றால் இது குறித்து இன்று காலை சத்தியம் தொலைக்காட்சி சார்பில் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் டாக்டர் இரா சுகுமாரிடம் பேசிய போது 100 கோடிக்கும் அதிகமான மதிப்பில் உள்ள நலத்திட்ட உதவிகள் வழங்குகிறார் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் என்று குறிப்பிட்டார். தென்காசி மற்றும் வள்ளியூரிலும் நாளை மறுநாள் மார்ச் 6ஆம் தேதி 2ஆம் நாள் தென்காசியில் ஆயிரக்கணக்கானோருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார். தொடர்ந்து நாளை மறுநாள் மாலை 3 மணிக்கு வள்ளியூரில் புதிதாக கட்டப்பட்டுள்ள அரசு மருத்துவமனையையும் துணை முதல்வர் திறந்து வைக்கிறார். பின்னர் கன்னியாகுமரி மாவட்ட நிகழ்ச்சிகளை முடித்துவிட்டு மீண்டும் திருநெல்வேலி திரும்புகிறார். 3ஆம் நாள் மார்ச் 7ஆம் தேதி தூத்துக்குடி தருவை மைதானத்தில் நடைபெறும் விழாவில் கனிமொழி MP மற்றும் அமைச்சர்களுடன் இணைந்து நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார். தொடர்ந்து இளைஞரணி நிர்வாகிகளுடன் கலந்துரையாடிவிட்டு தூத்துக்குடியில் இருந்து விமானம் மூலம் சென்னை திரும்புகிறார். தென் மாவட்டங்களில் பரபரப்பான சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கும் இந்த நிலையில் திடீரென திருநெல்வேலிக்கு வருகை தரும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினின் இந்த சுற்றுப்பயண நிகழ்ச்சி மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது. மாலை திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மைதானத்தில் நாம் தற்போது அங்குதான் நின்று கொண்டிருக்கிறோம். நடைபெறும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் நிகழ்வுக்காக இந்த மைதானம் தற்போது அவசர கதியில் சரி செய்யப்பட்டு அனைத்து திட்டங்களும் பயனாளிகளுக்கு வழங்கும் வகையில் வேலைகள் நடைபெற்று வருகின்றன. திடீரென உதயநிதி ஸ்டாலின் திருநெல்வேலி மற்றும் தென் மாவட்டங்களுக்கு வருகை புரிவது திமுக கட்சியினரிடையே மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. சத்தியம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக திருநெல்வேலியில் இருந்து மாவட்ட செய்தியாளர் வனராஜ் சங்கர். வெற்றி கழக தலைவரும் நடிகருமான விஜய் இன்று தஞ்சாவூரில் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். பின்னர் அவரது சுற்றுப்பயணம் தென் மாவட்டங்களை ஒட்டி அமைந்துள்ளது. திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மார்ச் மாதத்தின் 2ஆம் வாரத்தில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நேரத்தில் திடீரென தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினின் தென் மாவட்ட பயணம் அறிவிக்கப்பட்டிருப்பது மிகுந்த அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இதையும் ஃபுல்லாக அடிக்கிட்டு